எல்லாருக்கும் வணக்கம். ஆடிப்பெருக்கு எதனால் கொண்டாடப்படுது? 16 செல்வங்களை தரும் ஆடிப்பெருக்கு விழா வீட்லேயே எளிமையாக பண்ணுறது எப்படி, அதன் சிறப்பு என்ன அப்படிங்கிற இந்த பதிவில் பார்க்கலாங்க. ஆடிப்பெருக்கு விழா தமிழகத்தோட ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்பட்டாலும் இது நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவித்து பூஜை செய்து வழிபடும் நாளாக இருக்குது. கொங்கு மண்டலத்தில் இதை ஆடி நோம்பின்னும் கொண்டாடுறாங்க. பொதுவாக இது சுமங்கலி பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்வதற்கான நாளாக மட்டுமே நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் இது பெருக்கத்திற்கான மிக சிறப்பான நாள். ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க. ஆடிப்பெருக்கத்திற்குரிய நாள் அப்படிங்கிறதால இந்த நாளில் தங்கம் போன்ற மங்கள பொருட்கள் வாங்கிறது, தாலி சரடு மாற்றுவது, தாலி பெருக்கி கோர்ப்பது, சொத்துக்கள் வாங்குவது, புதிய முதலீடுகள் செய்வது, வியாபார பேச்சுவார்த்தைகளை துவக்குவது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இன்றைக்கி செய்யலாங்க. இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு வழிபாட்டின எந்த நேரத்தில் எப்படி செய்தால் வீட்டில் 16 வகையான செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முதல்ல ஆடிப்பெருக்கு கொண்டாடுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதம் மழை காலத்தோட துவக்க மாதம் அப்படிங்கிறதால நீர்பிடி இடங்களில் பெய்த மழையோட காரணமாக ஆற்றுகளில் நீர் பெருகி வழியும். இந்த நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தி நல்ல விளைச்சல் காணலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் விவசாயிகள் விதைக்கிறாங்க. ஆடியில் நெல் விதைத்தால் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும். அதனால் விவசாயத்திற்கு தேவையான நீர் குறைவில்லாமல் கிடைக்க வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுது. காவிரி ஆற்றினை தங்கள் வீட்டு பெண்ணா நினச்சி ஆடிப்பெருக்கு அன்னைக்கு சீர்படைச்சு வழிபடுற வழக்கமும் சில இடங்களில் இருக்குது. இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு விழா ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை வருது. அன்றைய தினத்தன்னைக்கு மாலை 4:55 வரை சதுர்த்தி திதியும் அதற்கு பிறகு அமாவாசை திதியும் துவங்கி விடுகிறது. இது முன்னோர் வழிபாட்டிற்குரிய ஆடி அமாவாசை தினமாகும். சனிக்கிழமைங்கிறதுனால காலை 9லிருந்து 10:30 மணி வரைக்கும் ராகு காலமாகவும் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரைக்கும் யமகண்ட நேரமாகவும் இருக்குது. அதனால் இந்த நேரங்கள் தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் ஆடிப்பெருக்கு வழிபாட்டில் நம்ம கொண்டாடலாம். ஆடிப்பெருக்கில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆடிப்பெருக்கின் போது காலையிலேயே ஆற்றங்கரைக்கு அல்லது கடற்கரைக்கு குடும்பத்தோடு சென்று மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சு அதற்கு அருகம்பில் வைத்து முதல்ல வழிபடுவாங்க. பிறகு மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, தேங்காய் பழம் ஆகியவை வைத்து விளக்கேற்றி குலதெய்வத்தையும் நீர்மகளையும் வழிபடுவாங்க. பல வகையான சாதங்கள் படைச்சும் வழிபடுவாங்க. புதிதாக திருமணமான தம்பதிகள் ஆற்றுல போய் நீராடி கிழக்கு முகமாக நின்று தங்களோட திருமண மாலைகளை ஆற்றில் விட்டுட்டு தங்களோட இல்லற வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் குறைவு இல்லாமல் பெருகி வர வேணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்குவாங்க. தாலிச்சரடு மாற்றும் வைபவம் புதிதாக திருமணமான பெண்கள், ஏற்கனவே திருமணமான பெண்கள் ஆகியோர் மூத்த சுமங்கலி பெண்களின் கைகளால் தாலிச்சரடனை மாற்றிக்குவாங்க. ஆடிப்பெருக்கில் தாலிச்சரடு மாற்றினால் கணவரின் ஆயுள் நீடிக்கும் என்பது ஐதீகம். அதே போல் திருமணமாகாத கன்னி பெண்களும் தங்களுக்கு விரைவில் நல்ல கணவர் கிடைக்க வேணும் அப்படின்னு நீர்மகளை வழிபட்டு மஞ்சள் சரடை கையில் இல்லை கழுத்தில் அணிஞ்சு வழிபடுவாங்க. ஆற்றில் விளக்கேற்றியும் விளக்கு விட்டும் வழிபடுவாங்க. இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை வருது. அன்னைக்கு மாலை 4:55 மணி வரை மட்டுமே சதுர்த்தி திதி உள்ளது. அதற்கு பிறகு அமாவாசை திதி துவங்கி விடுகிறது. இது முன்னோர்களுக்கு உரிய ஆடி அமாவாசை நாளாகும். அதேபோல் அன்னை தினத்தன்னைக்கு காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலமும் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்ட நேரமும் உள்ளது. அதனால் ராகு காலம் யமகண்ட நேரம் தவிர்த்து மாலை 4:55 மணிக்கு முன்பாக ஆடிப்பெருக்கு வழிபாட்டினை நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் சிசிஸ் டைம் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து இது மாதிரியான பதிவுகள் பார்க்கணுன்னா சிசிஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.